வணக்கம் சிம்மம் ராசி அன்பர்களே. உங்களுடைய கோபம் தாங்க நிறைய உறவுகளை உங்களை விட்டு பிரிக்கவும் வைத்திருக்கும். அதே ஒரு கோபங்கள் உங்களுக்கு சில இடங்கள்ல மரியாதையை தேடி கொடுத்திருக்கும். ஆனா நீங்க அதிகமாக கோபப்படுவது சில உண்மையான உறவுகளை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு பிரித்திருக்கும். இது உங்களுக்கு ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாதுங்க. போக போகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாத்தையும் நீங்க புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய கோபமே உங்களுடைய வெற்றிக்கான மிகப்பெரிய ஒரு தடையாக இது வரைக்கும் இருந்திருக்கும். ஒரு காலத்துல நீங்களுடைய கோபங்கள் உங்களுடைய உறவுகளை உடைத்திருக்கும். உங்களுடைய அவசரம் உங்களுடைய தவறான முடிவுகளுக்கு உங்களை நிச்சயமா தள்ளி இருக்கும். அதனால நீங்க கோவப்பட்டீங்க அப்படின்னா என்ன பண்றீங்க, ஏது செய்றீங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அதனால உங்களுக்குள்ள அவ்வளவு கவலைகள், அவ்வளவு மன வலிகள் எல்லாமே உங்களுக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருந்திருக்கும். தவறான முடிவுகளுக்கு கூட உங்களை நிச்சயமா தள்ளி இருக்கும். ஏன் இப்படி ஏற்படுகிறது, எதனால இப்படி ஏற்படுகிறது என்று எதுவுமே உங்களுக்குள்ள தெரிஞ்சிருக்காது. ஆனா நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள், மற்ற நபர்கள் எதிரில் இருப்பவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று எதை பற்றியும் யோசிக்காமல் வேகமாக வார்த்தைகளை நீங்க பேசி விடுவீங்க. அதனாலே சில உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிடுவாங்க. ஆனா இது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்துல பெரிதாக தெரியாது. போக போகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில அது எவ்வளவு கடினம் என்பதை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. யாராவது உங்களை அவமதித்தால் உடனே நீங்க எதிர்த்து பேசி விடுவீங்க. இந்த மாதிரியான சில செயல்களை நீங்க எப்பொழுது பொறுமையாக அதை விட்டு தவிர்த்து விட்டு வாரீங்களோ அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது இனிமே உங்களுடைய வாழ்க்கை நடக்க ஆரம்பிக்கும். யாராவது துரோகம் செய்தால் மனதில் நீங்கள் வைத்துக் கொள்ளாம வெடித்து விடுவீங்க. அந்த விதமான துரோகங்கள் தாங்க உங்களுக்குள்ள பல கவலைகளையும் பல கஷ்டங்களையும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். அந்த நேரங்கள்ல பலர் உங்களை நிச்சயமா கோபக்காரனாக மாற்றியிருப்பாங்க. ஒரு பக்கம் உங்களை கோபக்காரனாகவும் மற்றொரு பக்கம் அவசரக்காரனாகவும் ஈகோ பிடித்தவனாகவும் உங்களை நிச்சயமா காட்டி கொடுத்திருப்பாங்க. ஆனா இதற்கெல்லாம் காரணங்கள் யார் என்றால் உங்க கூட இருக்கக்கூடிய மனிதர்கள் உங்களுக்கு நீங்க உண்மையா இருப்பீங்க. ஆனா உங்க கூட இருக்கக்கூடிய மனிதர்கள் உங்களுக்கு துரோகத்தையோ எதையாவது ஒரு நம்பிக்கை துரோகம், நம்பிக்கையை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது ஒண்ணு நடந்துவிட்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அவங்க போயிருப்பாங்க. அதனால கெட்ட பேர் என்பது உங்களுக்குத்தான் கிடைத்திருக்கும். அதனாலேயே நீங்க சில விஷயங்களையும் சில உறவுகளையும் எப்படி வைத்துக் கொள்ள வேண்டுமோ அப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தில் நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. எல்லாரையும் நீங்க ஒரே மாதிரி நம்ப மாட்டீங்க. எல்லார் மீதும் நீங்க ஒரே மாதிரியான அன்பை நீங்க காட்ட மாட்டீங்க. ஒரு சிலரிடம் ஒரு மாதிரி நீங்க நடந்து கொள்வீங்க. யார் யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நீங்கள் நடந்து கொள்வீர்கள் என்று மனதிற்குள்ள ஒரு தெளிவையும் நீங்க வைத்துக் கொள்வீங்க. அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க அவசரக்காரன், கோபக்காரன், ஈகோ பிடித்தவன் என்று உங்களுக்கு நிறைய பெயர்களும் இருக்கத்தாங்க செய்யும். ஆனா அவங்க புரிந்து கொள்ளாத ஒரு உண்மை என்ன தெரியுமா, நீங்கள் கோபப்படுவது வெறுப்பால் கிடையாதுங்க. உள்ளுக்குள்ள அதிகமாக காயப்பட்டதால் தான். அந்த ஒரு காயத்தை நீங்க வெளியில காட்ட முடியாம மற்ற மனிதர்கள் மீது நீங்க காட்டி கொண்டிருப்பீங்க. ஆனா அது யாருக்குமே தெரியாது. அது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு விஷயமாகத்தாங்க இருக்கும். ஆனா அந்த அனைத்தையும் நீங்க புரிந்து கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு நிச்சயமா நடக்க ஆரம்பிக்கும். ஆனா இது வரைக்கும் இப்போது வாழ்ந்த வாழ்க்கை உங்களை மாற்ற ஆரம்பிக்க தொடங்கும். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில சில அனுபவங்கள் உங்களுக்குன்னு கிடைத்திருக்கும். உண்மையான உறவுகள் எல்லாம் போலியான உறவுகள் உங்களை சுற்றி வர ஆரம்பிப்பாங்க. அதனால யார் மீதும் நம்ம கோபப்படக்கூடாது. கோபப்படாம மட்டுமே தாங்க நடந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமா உங்களுக்குள்ள வரவும் ஆரம்பித்திருக்கும். இதுவரை கண்ட்ரோல் இல்லாம ஓடிய உங்களுடைய கோபங்கள் இனிமே நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களுக்குன்னு வரவும் ஆரம்பிக்கும். இனிமே கோபப்படுவீங்க, ஆனா தேவையில்லாம கோபப்பட மாட்டீங்க. முடிந்த அளவுக்கு கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், எப்படி கோபங்கள் இல்லாம நடந்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு நீங்க நடக்க ஆரம்பிப்பீங்க. அதனால சில மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை விட்டு சென்ற மனிதர்கள் இந்த ஒரு நாளில் உங்களை தேடி வர ஆரம்பிப்பாங்க. இனிமே நல்ல ஒரு பாதைக்கு உங்களுடைய வாழ்க்கையானது போகுங்க. முன்பு கோபத்துல உங்களுக்கு ரியாக்ஷன் கொடுத்த நீங்கள் இப்போது அதே ஒரு கோபத்தை நீங்க மோட்டிவேஷனா மாற்ற ஆரம்பிப்பீங்க. மற்ற நபர்கள் ஏன் என்னுடைய வாழ்க்கையை இப்படி பேசுறாங்க, நான் என்னுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கணும் என்று எல்லாத்தையும் நீங்க புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. எல்லாத்தையும் புரிந்து கொண்டு வாழ்க்கையில என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லாத்தையும் நீங்கள் முழுமையாக அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இனிமே என்னை யாருமே முழுமையாக புரிந்து கொள்ளணும், என்னை புரிந்து கொள்ளவர்களுக்கு மட்டுமே நான் யார் என்னன்னு காட்டணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். இனிமே தேவையில்லாமல் யாரிடமா பேசக்கூடாது என்று உங்களுடைய மனதை நீங்களே சுத்தப்படுத்திக் கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய மனதிற்குள் ஒரு தெளிவானது பிறக்கும். இது தெளிவு என்று கூற முடியாது, உங்களுடைய மனதிற்குள் ஒரு தீப்பொறி தாங்க உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு வெற்றிக்கு உங்களை அழைத்து செல்ல போகுது. ஆனால் இது எதுவுமே உங்களுக்கு உடனே நடக்க போவது கிடையாது. எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில பொறுமையாகத்தான் நடக்கும். அதற்கு நீங்க உங்களை முதல்ல தயார்படுத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் இத்தனை நாட்கள் பட்ட கஷ்டங்கள், பட்ட அவமானங்கள் எல்லாமே சாதாரணமானது கிடையாது என்பது உங்களுக்கு நிச்சயமாக புரியும். அதனால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்பதை நீங்க அறிந்து நடந்துக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை இனிமே பழைய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நிச்சயமா தேடி கொடுக்குங்க. எனவே உங்கள் மீது நீங்க நம்பிக்கை வைத்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து பாருங்க.
பாருங்க, எல்லாமே உங்களுக்குள்ள கிடைக்கவும் ஆரம்பிக்கும். அதே மாதிரி இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் நடக்க வேண்டும் என்றால் இந்த ஒரு பரிகாரத்தை வரக்கூடிய இந்த ஒரு நாளில் காலையிலோ மாலையிலோ நீங்க செய்து பாருங்க. அதற்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு நாளிலும் சிம்மம் ராசி அன்பர்களுக்கு நல்ல பலன்களானது இனிமே நிச்சயமா கிடைக்கவும் ஆரம்பிக்கும். சிம்மம் ராசிக்காரங்க வரக்கூடிய இந்த ஒரு தேதியில் நீங்க சூரிய பகவானுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். அது நீங்க கோவிலில் போய் சென்றாலும் சரி, இல்லை என்றால் இந்த ஒரு நாளில் காலையில் எழுந்து விடுங்கள். காலையில பிரம்ம முகூர்த்த வேளையிலோ இல்லைன்னா சூரியன் உதிக்கின்ற காலை நேரத்தில் நீங்க சூரிய பகவானுக்கு நீங்க நன்றி சொல்ல வேண்டும். காலையில சூரிய தயத்தில் தாமரை மலர்கள், சிவப்பு மலர்களை வைத்து ஓம் கிராம் கிரீம் கிரௌம் சக சூரியாய நமக என்கிற அந்த ஒரு மந்திரத்தை 12 முறைகள் நீங்கள் ஜெபித்தால் போதும். இந்த ஒரு மந்திரத்தை ஜெபித்து நீங்க சூரிய பகவானை மனதார வணங்கணும். அப்படி சூரிய பகவானை காலையிலேயே நீங்க வணங்கிவிட்டு உங்களுடைய வேலைகளை நீங்க செய்யும் பொழுது அவ்வளவு நன்மைகள் உங்களுக்குள்ள நடக்கும். இதனால உங்களுக்குள்ள உடல் ஆரோக்கியமானது மேம்படும். அதிகாரங்கள் உங்களுக்கு மீண்டும் திரும்ப கிடைக்கும். புகழும் உங்களுடைய வாழ்க்கையில கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை இனிமே நல்ல ஒரு நிலைமைக்கு போக ஆரம்பிக்கும். எனவே சூரிய பகவான் கோவில்கள் ஏதாவது அருகில் இருந்தால் அந்த கோவிலுக்கு போயும் சூரிய பகவானுக்கு உங்களுடைய ராசி நட்சத்திரத்தை சொல்லி நீங்க அர்ச்சனை செய்து கொள்ளலாம். அப்படி இல்லை என்று கூறுபவர்கள் காலையில் எப்படியாவது சூரியன் உதிக்கின்ற அந்த ஒரு நேரத்தில் சூரியனுக்கு நீங்க காலையில குளித்து சுத்தபத்தமாக இருந்து கையெடுத்து கும்பிட்டு சூரியனுக்கு நீங்க நன்றி சொல்ல வேண்டும். இந்த ஒரு மந்திரத்தை உங்களால் கூற முடியவில்லை என்றாலும் ஓம் சூர்யாய நமக என்கிற ஒரு மந்திரத்தை ஒரு 108 முறைகள் நீங்கள் கூறி உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதனை நீங்கள் கேளுங்கள். எந்த பிரச்சனைகள் விலக வேண்டுமோ அதனையும் நீங்க கூறுங்க. அது அனைத்தும் நிச்சயமா சூரிய பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த ஒரு நாள்ல நீங்க சூரிய பகவானை மட்டும் வணங்கி பாருங்க. இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நான் கூறுகின்ற அனைத்துமே உங்களுக்கு நிச்சயமா நடக்க ஆரம்பிக்கும். முக்கியமா வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். அதுவும் இந்த ஒரு நாளுக்கு இந்த ஒரு நாளில் பிறருக்கு உதவக்கூடிய மனப்பான்மையும் உங்களுக்குள்ள கிடைக்கும். நீங்க பிறருக்கு உதவ வேண்டும், மற்றவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற அளவுக்கு உங்களுடைய மனநிலையானது இந்த ஒரு பிரார்த்தனையை நீங்க செய்வதன் மூலம் உங்களுக்குள்ள மாற ஆரம்பிக்கும். தர்ம சிந்தனையும் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வளர தொடங்கும். வாழ்க்கையில இனிமே என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவானது உங்களுக்குள்ள பிறந்துவிடும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில ஆன்மீக சடங்குகளிலும் வழிபாடுகளிலும் பெரும்பான்மையான நேரத்தை நீங்க செலவிடுவீங்க. ஏன் அப்படின்னா அது மீது உங்களுக்குள்ள ஒரு தைரியமும் ஒரு நம்பிக்கையும் உங்களுக்குள்ள பிறக்க ஆரம்பித்திருக்கும். நீங்க இதை ஒரு சாமியிடம் போய் வேண்டியிருப்பீங்க. அந்த ஒரு சாமியிடம் வேண்டிய உடனே உங்களுக்குள்ள ஒரு மனதில் ஒரு நம்பிக்கையானது ஏற்பட்டிருக்கும். மனதிற்குள்ள இருந்த கவலைகள் கோபங்கள் போகணும் அப்படின்னு கோவிலுக்கு போயிருப்பீங்க. கோவிலுக்கு போயிட்டு வந்ததும் மனது ஒரு அமைதியை தேடுவது போல உங்களுக்குள்ள தோன்றியிருக்கும். அதனால இத்தனை நாட்கள் சாமி மீது நம்பிக்கை இல்லாத நீங்கள் இனிமே சாமி விஷயங்கள்ல தலையிட ஆரம்பிப்பீங்க. எல்லா விதமான செலவுகளையும் நீங்களே ஏற்றுக்கொள்வீங்க. வழிபாடுகள் செய்வது, வாரத்திற்கு ஒரு முறை மாதத்திற்கு ஒரு முறை கோவிலுக்கு போவது என்ற செயல்களை எல்லாம் நீங்க நிச்சயமா செய்யவும் ஆரம்பிப்பீங்க. முழுமையான தன்னம்பிக்கையுடன் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை நிச்சயமா ஈட்டி கொடுக்குங்க. அதனால உங்கள் மீது நீங்க நம்பிக்கை வைத்து வாழ்க்கையில நீங்க பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்கள்ல எல்லாமே உங்களுக்கு நல்ல நல்ல பலன்களை நிச்சயமா தேடியும் கொடுக்குங்க. நீண்ட நாட்களாக முடங்கி கிடந்த பழைய பணிகளை ஒரு சிறிய முதலீட்டின் மூலம் இன்று நிறைவு செய்து முட முடியும். காலையில் எழுந்து நீங்கள் சூரிய பகவானுக்கு நமஸ்காரம் வைக்கும் பொழுது உங்களுடைய வேலைகள் இந்த ஒரு நாளில் எப்படி நடக்க வேண்டும், தடைப்பட்ட வேலைகள் எப்படி இனிமேல் ஜெபிக்க வேண்டும் அதனை தொடங்கி என அனைத்தையும் நீங்கள் வேண்டி விடுங்கள். அதுவும் இந்த ஒரு நாளானது மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாள். ஒரு சாதாரண ஒரு நாளாக இந்த ஒரு நாளை பார்க்க முடியாது. அதனால் இந்த ஒரு நாளில் நீங்கள் வேண்டுவது எல்லாமே உங்களுக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். புதிய திட்டங்களுக்கான பணிகள் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு தொடங்கப்படும். உங்களுடைய ஆற்றலையும் திறமையையும் கண்டு எதிரிகள் மனம் தளர்ந்து போவாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறமைகள் இந்த ஒரு நாளில் உங்களை விட்டு வெளியில் வர ஆரம்பிக்கும். இன்று உங்களுக்கு சின்ன சின்ன கவலைகள் இருக்கத்தான் செய்யும். அதனால் பயணங்கள் மேற்கொள்வதை தவிர்ப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. பயணங்கள் இந்த ஒரு நாளில் செல்வது உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றியை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்காதுங்க. காரணம், உங்களுடைய பயணங்களால் சின்ன சின்ன விபத்துக்கள் அல்லது காரிய தடைகள் உங்களுக்குள்ள ஏற்படவும் ஆரம்பிக்கலாம். எனவே இந்த ஒரு நாளில் இதனை மட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். இந்த ஒரு நாளானது உங்களுக்கு மிகவும் நல்ல ஒரு வாய்ப்பை நிச்சயமா தேடி கொடுக்குங்க. அதனால் இந்த நாள் உங்களுடைய நேரமும் பண விரயமும் உங்களுக்குள்ள ஏற்பட ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்பதை நீங்கள் முழுமைக்கும் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கை என்றால் என்ன என்று எல்லாத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு அதன்படியும் நடந்து கொள்வீங்க. அதனால இறைவனை மட்டும் நீங்கள் பிரார்த்திப்பது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து வாழ்க்கையில என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்று எல்லாத்தையும் நீங்கள் புரிந்து அதன்படியும் நடந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏகப்பட்ட மாற்றங்கள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். உங்கள் மீது நீங்க நம்பிக்கை வையுங்கள். அப்பொழுது தாங்க உங்களுடைய
உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றி என்பதை நிச்சயமா உங்களால காண முடியும். பணிபுரியக்கூடிய இடங்கள்ல சில அவப்பெயர்கள் ஏற்பட்டு தன்னாலேயே நீங்கும். ஆனா நீங்க எதிர்பார்க்காத சில பெயர்கள், கெட்ட பெயர்கள் உங்கள் மீது வர ஆரம்பிக்கும். ஆனா உங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்காதுங்க. சம்பந்தம் இல்லாம உங்கள் மீது அந்த கெட்ட பெயர்களானது வந்துவிட ஆரம்பிக்கும். அது அனைத்திலும் இருந்து இன்னொரு நேரத்தில் உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கவும் ஆரம்பிக்குங்க. எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா போகவும் ஆரம்பிக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளில் குழப்பங்கள் இல்லாமல் நடந்து கொள்ளுங்கள். குழப்பங்கள் இல்லாமல் நீங்க உங்களுடைய முடிவுகளை எடுத்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே வெற்றிகளாக தேடிவிடுவோம். நீங்க குழப்பத்துடன் உங்களுடைய பணிகளையும் உங்களுடைய வேலைகளையும் செய்து கொண்டு இருந்தீர்கள் என்றால் தாமதங்கள் ஏற்படும். எனவே இந்த ஒரு நாளில் குழப்பங்கள் இருக்கும், இருந்தாலும் அந்த குழப்பங்களிலிருந்து ஒரு தெளிவான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து விடுங்கள். அப்பொழுதுதான் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு தெளிவானது நிச்சயமா பிறக்கவும் ஆரம்பிக்குங்க. எதிலும் அவசரமின்றி பொறுமையுடன் நீங்க செயல்பட்டால் இந்த ஒரு நாளில் நீங்கள் நினைத்ததெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். கால் வைக்கின்ற இடங்களிலெல்லாம் உங்களுக்கு நல்லது மட்டுமே தாங்க உருவாகும். எனவே முடிந்த அளவுக்கு உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். பொறுமையாக எல்லா இடங்களிலும் செயல்பட்டு பாருங்கள். ஆராய்ச்சி செயல்களில் அலைச்சல்கள் உங்களுக்குள்ள ஏற்படத்தான் செய்யும். வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவங்கள் உங்களுக்குள்ள உண்டாக்கி நிறைய பாடங்களை உங்களுக்குள்ள கற்றுக் கொடுக்கும். உறவினர்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நீங்கள் நடந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. சிந்தனை போக்கில் கவனமானது வேண்டும். சிந்தனைகள் இருக்கிறது என்று தேவையில்லாத முயற்சிகளையோ தேவையில்லாத செயல்களையோ நீங்கள் செய்தீர்கள் என்றால் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையையும் நிச்சயமா உங்களுக்குள்ள தேடி கொடுக்கவும் ஆரம்பித்துவிடும். சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாமதங்கள் ஏற்படும். அதனால பொறுமையுடன் எல்லாத்தையும் நீங்க கேண்டில் பண்ணினால் அது உங்களுக்கு நிறைய பலன்களை நிச்சயமா தேடி கொடுக்குங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமாக செயல்பட்டால் உங்களுடைய வாழ்க்கை நல்ல பலன்களை உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்குங்க. இதெல்லாம் வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு நிச்சயமாக நடக்கும். இதனை மட்டும் நீங்க செய்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில நல்ல பலன்களானது கிடைக்கும். மறக்காம அந்த பரிகாரத்தையும் இந்த ஒரு நாளில் செய்து விடுங்கள். அது போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதேனும் கவலைகள் கஷ்டங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். நான் உங்களுக்கு அதற்கும் பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். பண்ணக்கூடாது என்று எல்லாத்தையும் நீங்க புரிந்து அதன்படியே நடந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏகப்பட்ட மாற்றங்கள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். உங்கள் மீது நீங்க நம்பிக்கை வையுங்கள். அப்பொழுது தாங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றி என்பதை நிச்சயமா உங்களால காண முடியும். பணிபுரியக்கூடிய இடங்கள்ல சில அவப்பெயர்கள் ஏற்பட்டு தன்னாலேயே நீங்கும். ஆனா நீங்க எதிர்பார்க்காத சில பெயர்கள், கெட்ட பெயர்கள் உங்கள் மீது வர ஆரம்பிக்கும். ஆனா உங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்காதுங்க. சம்பந்தம் இல்லாம உங்கள் மீது அந்த கெட்ட பெயர்களானது வந்துவிட ஆரம்பிக்கும். அது அனைத்திலும் இருந்து இன்னொரு நேரத்தில் உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கவும் ஆரம்பிக்குங்க. எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா போகவும் ஆரம்பிக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளில் குழப்பங்கள் இல்லாமல் நடந்து கொள்ளுங்கள். குழப்பங்கள் இல்லாமல் நீங்க உங்களுடைய முடிவுகளை எடுத்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே வெற்றிகளாக தேடிவிடுவோம். நீங்க குழப்பத்துடன் உங்களுடைய பணிகளையும் உங்களுடைய வேலைகளையும் செய்து கொண்டு இருந்தீர்கள் என்றால் தாமதங்கள் ஏற்படும். எனவே இந்த ஒரு நாளில் குழப்பங்கள் இருக்கும், இருந்தாலும் அந்த குழப்பங்களிலிருந்து ஒரு தெளிவான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து விடுங்கள். அப்பொழுதுதான் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு தெளிவானது நிச்சயமா பிறக்கவும் ஆரம்பிக்குங்க. எதிலும் அவசரமின்றி பொறுமையுடன் நீங்க செயல்பட்டால் இந்த ஒரு நாளில் நீங்கள் நினைத்ததெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். கால் வைக்கின்ற இடங்களிலெல்லாம் உங்களுக்கு நல்லது மட்டுமே தாங்க உருவாகும். எனவே முடிந்த அளவுக்கு உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். பொறுமையாக எல்லா இடங்களிலும் செயல்பட்டு பாருங்கள். ஆராய்ச்சி செயல்களில் அலைச்சல்கள் உங்களுக்குள்ள ஏற்படத்தான் செய்யும். வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவங்கள் உங்களுக்குள்ள உண்டாக்கி நிறைய பாடங்களை உங்களுக்குள்ள கற்றுக் கொடுக்கும். உறவினர்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நீங்கள் நடந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. சிந்தனை போக்கில் கவனமானது வேண்டும். சிந்தனைகள் இருக்கிறது என்று தேவையில்லாத முயற்சிகளையோ தேவையில்லாத செயல்களையோ நீங்கள் செய்தீர்கள் என்றால் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையையும் நிச்சயமா உங்களுக்குள்ள தேடி கொடுக்கவும் ஆரம்பித்துவிடும். சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாமதங்கள் ஏற்படும். அதனால பொறுமையுடன் எல்லாத்தையும் நீங்க கேண்டில் பண்ணினால் அது உங்களுக்கு நிறைய பலன்களை நிச்சயமா தேடி கொடுக்குங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமாக செயல்பட்டால் உங்களுடைய வாழ்க்கை நல்ல பலன்களை உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்குங்க. இதெல்லாம் வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு நிச்சயமாக நடக்கும். இதனை மட்டும் நீங்க செய்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில நல்ல பலன்களானது கிடைக்கும். மறக்காம அந்த